நம்மளுக்கு இப்போ இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின் என்னன்னா விடுபட்ட எண்ணை காண்க. அப்போ அதுக்கு 16, 12, அதுக்கு கொடுத்துருக்க ஆன்சர் 14. 21, 9, அதுக்கு கொடுத்துருக்க ஆன்சர் 15. 10 இது என்னன்னு தெரியல, அதுக்கு கொடுத்துருக்க ஆன்சர் 16. அப்போ தெரியாததை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆன்சர் 4 ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டையும் என்னென்னு வந்திருக்குன்னு செக் பண்ணணும். அப்போ முதல்ல 16, 12 இப்போ நம்ம ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எங்கேயுமே ஆட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஆட் பண்ணுவோம். 16ஐயும் 12ஐயும் கூட்டினா 28. சரியா? அப்போ 28 ஆன்சர் இங்கே 14 தான் வந்திருக்கு. அப்போ இந்த 28 என்ன செய்திருக்காங்க? 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ 14 ஆன்சர் வரும். சரி, இப்போ நம்ம இங்கே செய்து பார்ப்போம். 21 + 9 அப்போ என்ன வரும்? 30. 30 இங்கே 15 கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன செய்திருந்து 28 2ஆல் டிவைட் பண்ணால் 14 வந்திருக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டையும் கூட்டினா 30 வருது. அப்போ 2ஆல் டிவைட் பண்ணாய்க்கு 15 ஆன்சர். அப்போ ரெண்டுமே ஒரே மெத்தடில் தான் கொடுத்துருக்கு. அப்போ நம்மளுக்கு இதில் என்ன செய்யணும்? 10 கூடால இந்த நம்பரை கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணால் இந்த ஆன்சர் வருமா? 10 ப்ளஸ் தெரியாததை எக்ஸ்ன்னு எடுப்போம். இந்த ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணாய்க்கு என்ன ஆன்சர் வரும்? 16 வரும். அப்போ 16 போடும். இப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2வை இந்த சைடு கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம். 10 + எக்ஸ் = 16ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். எத்தனை வந்திருக்கு? 32 ஆன்சர். இது 32 வந்திருக்கு. சரி, இப்போ 10x 10 + x = 32 வந்துட்டா. இனி நம்மளுக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போ x = 32. இங்கே ப்ளஸில் இருக்கக்கூடியது இந்த சைடு மைனஸில் போகும். 10. அப்போ x = 32ல் 10 போனாய்க்கு 22. சரியா? அப்போ நம்ம எக்ஸுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்? 22 கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே எங்கே 22 இருக்குது? டி 22. ஆன்சர் டி தான் வரும்.